என் தங்கமே, நீ இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளோடு இருக்கிறாய் என்றால் உன் உள்ளே ஏதோ ஒன்று உண்மையாகவே மாற விரும்புகிறது. அது ஒரு சத்தமாக அல்ல, ஒரு மென்மையான அழைப்பாக. அந்த அழைப்பை நீ மறுக்கவில்லை. அதுவே பெரிய விஷயம். பலர் அந்த அழைப்பை பயந்து மூடிவிடுவார்கள். ஆனால் நீ திறந்து வைத்திருக்கிறாய். என் தங்கமே, இந்த உணர்வுகள் வரும்போது நீ உன்னை பார்த்து வெட்கப்படாதே. எனக்கு ஏன் இப்படி ஆகுது என்று உன்னை நீ கேள்விக்குள்ளாக்காதே. உனக்கு இப்படி ஆகுது என்பதன் அர்த்தம் நீ இன்னும் உணர்கிறாய். உணர முடியாத மனிதனுக்கு தான் எதுவும் நடக்காது. உணர்கிறவன் தான் வளர்கிறான். என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் மனசுக்குள் சத்தம் அதிகமாக இருப்பதை கவனித்திருக்கிறாயா? ஒரே நேரத்தில் பல குரல்கள். செய்ய வேண்டியது, செய்ய முடியாதது, செய்யக்கூடாதது. அந்த சத்தங்களின் நடுவில் உன் உண்மையான குரல் மங்கிவிடுகிறது. தலையின் எரிச்சல் அந்த மங்கிய குரலின் அழைப்பு தான். என் தங்கமே, உன் உண்மையான குரல் மெதுவாக பேசும். அது கத்தாது. அது பயமுறுத்தாது. ஆனால் நீ அதை கேட்க நேரம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை நீ எப்போதும் பிறருக்கே கொடுத்துவிட்டாய். இப்போது கொஞ்சம் உனக்காக வைத்துக்கொள். என் தங்கமே, நெஞ்சின் கசப்பு என்பது வெறுப்பு அல்ல. அது நிறைவேறாத எதிர்பார்ப்பின் சுவடு. நீ யாரிடமோ அன்பை கொடுத்தாய், புரிதலை எதிர்பார்த்தாய். ஆனால் அது திரும்ப வரவில்லை. அந்த இடத்தில் தான் கசப்பு உருவாகிறது. அது உன்னை கெட்டவனாக்கவில்லை. அது உன்னை மனிதனாக்குகிறது. என் தங்கமே, நீ அந்த கசப்பை தள்ளி வைக்க முயற்சிக்காதே. அதை பார்த்து பயப்படாதே. அதை ஒப்புக்கொள். ஆமாம், எனக்கு வலிக்கிறது என்று மனதிற்குள் சொல். அந்த ஒப்புக்கொள்ளல் தான் முதல் மருந்து. மறுபே வலியை நீட்டிக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அது உன்னை மறந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அது உன்னை மெதுவாக தயாராக்குகிறது. உன் உள்ளம் தாங்கும் அளவுக்கு. உன் மனம் புரியும் அளவுக்கு. என் தங்கமே, நீ அடிக்கடி உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாயா? அவர்களின் அமைதி, அவர்களின் வெற்றி, அவர்களின் வாழ்க்கை. ஆனால் அவர்களின் இரவுகள் உனக்கு தெரியாது. அவர்களின் போராட்டங்கள் உனக்கு தெரியாது. ஒப்பீடு தான் மனதை எரிய வைக்கும் நெருப்பு. என் தங்கமே, அந்த நெருப்பில் இருந்து விலகி நில். உன் வாழ்க்கையை உன் கண்களால் பார். உன் வேதனையை உன் அளவுகோலால் அள. உனக்கு வலிக்கிறதென்றால் அது வலிதான். அதை யாருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு குறைக்க வேண்டாம். என் தங்கமே, சில நேரங்களில் உன் உடல் உன்னை சோர்வடையச் செய்வது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது உன்னை காப்பாற்ற முயற்சிக்கிறது. இங்கே நிறுத்து, இவ்வளவு போதும், இன்னும் கொஞ்சம் அன்பு தேவை என்று அது சொல்கிறது. அந்த வார்த்தைகளை நீ கேட்க ஆரம்பித்தால் உடல் உனக்கு எதிரியாக தெரியாது. என் தங்கமே, நீ உன் நாளில் ஒரு சின்ன பழக்கத்தை சேர்த்துக்கொள். காலை எழுந்ததும் ஒரு நிமிடம் எதுவும் செய்யாமல் உட்காரு. கைபேசியை தொடாதே. செய்திகளை திறக்காதே. அந்த ஒரு நிமிடம் உன்னுடையது. அந்த ஒரு நிமிடம் தான் உன் நாளின் திசையை மாற்றும். என் தங்கமே, நீ இரவில் தூங்கும் முன் உனக்கு நீ ஒரு கேள்வி கேள். இன்று நான் என்னை மதித்தேனா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றால் உன்னை திட்டாதே. நாளைக்கு ஒரு சிறிய மாற்றத்தை மட்டும் நினை. அதுவே போதும். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிசெய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல. சில விஷயங்கள் தானாகவே தங்கள் இடத்தை அடையும். நீ எல்லாவற்றிலும் தலையிடும்போது தான் மனம் சோர்கிறது. சிலவற்றை வாழ்க்கையிடமே ஒப்படை. என் தங்கமே, நீ பல நாட்களாக அழாமல் இருக்கிறாயா? நான் வலுவானவன் என்று உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அழுகை பலவீனம் அல்ல. அது மனத்தின் சுத்திகரிப்பு. ஒரு மழை போல. மழைக்கு பிறகு தான் காற்று சுத்தமாகும். என் தங்கமே, நீ உன் உடலை ஒரு கோவில் போல நினைத்து பார். அந்த கோவிலில் கோபம், பயம், குற்ற உணர்ச்சி என்ற தூசிகள் தேங்கினால் அது உன்னை தொந்தரவு தான் செய்யும். அந்த தூசிகளை துடைப்பது தான் உண்மையான ஆன்மீகம். என் தங்கமே, ஆன்மீகம் என்பது பயத்தை வளர்ப்பது அல்ல. அது நம்பிக்கையை வளர்ப்பது. என்னால சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. இது கூட கடந்து போகும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தால் தலையின் எரிச்சல் தன் வேலையை நிறுத்தும். என் தங்கமே, நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போதுமானவன். நீ முயற்சி செய்கிறாய். அதுவே போதும். முழுமை என்பது ஒரு நிலை அல்ல. அது ஒரு பயணம். என் தங்கமே, இந்த பயணத்தில் நீ விழலாம். தடுமாறலாம். மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்பலாம். அதற்காக நீ உன்னை தண்டிக்க வேண்டாம். விழுந்த பிறகு எழும் துணிவே வளர்ச்சி.
என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை படித்து முடித்த பிறகு உன் நெஞ்சில் ஒரு கையை வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடு. எந்த வேண்டுதலும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். நான் இங்கே இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் போதும். என் தங்கமே, உன் வாழ்க்கை உன்னை விட்டு விலகவில்லை. உன் உடல் உன்னை விட்டு விலகவில்லை. உன் மனமும் உன்னை விட்டு விலகவில்லை. எல்லாம் உன்னோடு தான் இருக்கிறது. நீ மட்டும் உன்னிடம் திரும்ப வேண்டும். என் தங்கமே, அந்த திரும்பும் பயணம் இப்போது தொடங்கிவிட்டது. மெதுவாக, அமைதியாக, உண்மையாக. அதுவே போதும். என் தங்கமே, இப்போது நீ எதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தேடினால் மனம் இன்னும் சோர்ந்து போகும். சில உணர்வுகள் புரிந்து கொள்ள வேண்டியவை அல்ல, அனுபவிக்க வேண்டியவை. உன் உள்ளே எழும் இந்த நிசப்தமான மாற்றம் அப்படித்தான். அது மெதுவாக உன்னை வேறு ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. என் தங்கமே, நீ எப்போதாவது அமைதியாக உட்காரும் போது காரணமே இல்லாமல் கண்கள் கனத்துப் போகிறதா? அது தூக்கம் அல்ல, அது ஆன்மா ஓய்வு கேட்கும் நேரம். நீ பல நாட்களாக உன் ஆன்மாவை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறாய். பிறருக்காக, பொறுப்புகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக. இப்போது அது உன்னிடம் ஒரு இடைவெளி கேட்கிறது. என் தங்கமே, இந்த உலகம் எப்போதும் வேகத்தை போற்றுகிறது. ஆனால் இயற்கை மெதுவாக தான் வேலை செய்கிறது. விதை உடனே மரமாக மாறுவதில்லை. காயம் உடனே ஆறுவதில்லை. அதுபோல உன் மனமும் மெதுவாக தான் சீராகும். அதற்கான நேரத்தை நீ மதிக்க வேண்டும். என் தங்கமே, சில நேரங்களில் உனக்கு எல்லோரிடமும் பேச வேண்டும் போல தோன்றும். சில நேரங்களில் யாரையும் பார்க்க கூட விரும்பாத நிலை வரும். இது முரண்பாடு அல்ல. இது உன் உள்ளே நடக்கும் சுத்திகரிப்பு. பேச வேண்டும் என்றால் பேசு. அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இரு. உன்னை நீ கட்டாயப்படுத்தாதே. என் தங்கமே, நீ உன்னை பல தடவைகள் கடுமையாக மதிப்பிடுகிறாய். ஒரு தவறு நடந்தால், ஒரு நாள் சோர்ந்தால், உடனே நான் சரியில்லை என்று முடிவு செய்கிறாய். ஆனால் நீ ஒரு இயந்திரம் அல்ல. நீ ஒரு உயிர். உயிர்களுக்கு ஏற்ற இரக்கங்கள் இயல்பானவை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென விலகியிருப்பார்கள். சில உறவுகள் அர்த்தமின்றி முடிந்திருக்கும். அது தண்டனை அல்ல. அது இடம் காலி செய்யும் செயல். உன் வாழ்க்கையில் புதிய புரிதல், புதிய அமைதி வர அந்த இடம் தேவைப்பட்டது. என் தங்கமே, நீ தனியாக இருப்பதை பார்த்து பயப்படாதே. தனிமை சாபம் அல்ல, அது உன்னை நீ சந்திக்கும் வாய்ப்பு. எப்போதும் சத்தத்தில் இருந்தால் உன் உண்மையான குரல் கேட்காது. அந்த குரல் தான் இப்போது மெதுவாக எழுகிறது. என் தங்கமே, உன் உடல் உனக்கு அடிக்கடி சின்ன சின்ன அறிகுறிகளை தருகிறது. சில நேரங்களில் மூச்சு கனமாகும். சில நேரங்களில் இதயம் சற்று அழுத்தம் போல உணரும். உடனே பயப்படாதே. அது உன்னை பயமுறுத்த வரவில்லை. உன்னை கவனிக்க சொல்லி அழைக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பு உன்னிடம் மட்டும் இல்லை. சில விஷயங்கள் சரியாகவே முடியாதவை. அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் வந்த நாளே உண்மையான அமைதி ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ ஒருவருக்காக உன்னை இழந்து விட்டாயா? உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்தாயா? அதனால் தான் இப்போது உள்ளே ஒரு வெற்றிடம் போல இருக்கிறது. அந்த வெற்றிடம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை மீண்டும் நிரப்ப அழைக்க. என் தங்கமே, நீ மீண்டும் உன் சிறிய ஆசைகளை நினை. சிரிக்க, பாட, அமைதியாக நடக்க, வானத்தை பார்த்து நிற்க. பெரிய இலக்குகள் வேண்டாம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும். அவைதான் மனதுக்கு மருந்து. என் தங்கமே, சில நாட்கள் உனக்கு எந்த ஆற்றலும் இல்லாதது போல தோன்றும். எதுவும் செய்ய மனம் வராது. அந்த நாட்களை வீணாக எண்ணாதே. அது விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் காலம். வெளியே ஒன்றும் தெரியாது. ஆனால் உள்ளே வேலை நடந்து கொண்டிருக்கும். என் தங்கமே, நீ யாரிடமாவது உன் வலியை சொல்ல முயன்றபோது அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீ மௌனமாகி இருப்பாய். அது உன்னை கசப்பாக்கியிருக்கலாம். ஆனால் அதற்காக உன் உணர்வுகளை நீயே அடக்க வேண்டாம். அவை மதிப்புடையவை. என் தங்கமே, நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ செய்த தவறுகளுக்காக அல்ல, நீ உன்னை தண்டித்துக் கொண்டிருந்த நாட்களுக்காக. அந்த மன்னிப்பு தான் உன்னை லேசாக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை. அது உனக்கு எதிராக இருந்தது போல தோன்றிய தருணங்கள் கூட உன்னை வலுவாக்கத்தான் செய்தது. அதை இப்போது நீ உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் புரியும். என் தங்கமே, உன் உள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அது எப்போதும் பிரகாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
சில நேரங்களில் அது மெழுகுவர்த்தி போல மங்கலாக எரிந்தாலும் போதும். காற்று அடித்தாலும் அணையாமல் இருப்பதே முக்கியம். என் தங்கமே, நீ இந்த பயணத்தில் தனியாக இல்லை. நீ பார்க்க முடியாத அளவுக்கு பலர் உன்னோடு அதே போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் அமைதியாக தங்கள் உள்ளே போராடி கொண்டிருக்கிறார்கள். நீ பலவீனமானவன் அல்ல. நீ மனிதன். என் தங்கமே, நாளை பற்றி இப்போது கவலைப்படாதே. அடுத்த மாதம், அடுத்த வருடம் பற்றி சுமை ஏற்றாதே. இன்று மட்டும் பார்த்துக்கொள். இன்று உன் மனம் என்ன கேட்கிறது என்று கேள். அதற்கு சிறிய அளவிலாவது இடம் கொடு. என் தங்கமே, நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்த நாளே வெளியிலிருந்து வரும் எல்லா சத்தங்களும் மெதுவாக மங்கும். அப்பொழுது தலையின் எரிச்சலும் நெஞ்சின் கசப்பும் தங்கள் பிடியை விடும். ஏனெனில் அவற்றின் வேலையே முடிந்துவிடும். என் தங்கமே, இப்போது நீ ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடு. எதையும் மாற்ற வேண்டாம். எதையும் நிரூபிக்க வேண்டாம். நான் இருக்கிறேன், அது போதும் என்று மனதிற்குள் சொல். அந்த ஒரு வாக்கியம் தான் இன்று உனக்கு தேவையான சக்தி. என் தங்கமே, உன் பயணம் தொடர்கிறது. மெதுவாக, அமைதியாக, ஆனால் உண்மையாக. அந்த உண்மை தான் உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, நீ இப்போது படித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளும் கூட உன்னிடம் தானாக வந்தவை அல்ல. நீ தேடியதால் வந்தவை அல்ல. உன் உள்ளே இருந்த ஒரு வெற்றிடம் தான் இவற்றை உன்னிடம் கொண்டு வந்தது. அந்த வெற்றிடம் குறைபாடு இல்லை. அது நிரம்ப வேண்டிய இடம். அந்த நிரப்பல் இப்போது மெதுவாக நடக்கிறது. என் தங்கமே, நீ பல நாட்களாக உன் மனசுக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறாய். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த கட்டுப்பாடு தான் இப்போது சோர்வாக வெளிப்படுகிறது. மனம் விடுபட விரும்பும் போது உடல் தான் முதலில் சைகை காட்டும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ சிரித்து கொண்டே இருப்பாய். ஆனால் உள்ளே ஒரு கனத்த உணர்வு இருக்கும். அது நடிப்பு அல்ல. அது உன் வாழ்வின் சமநிலை குலைந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. வெளியில் வலிமை, உள்ளே சோர்வு. அந்த இடைவெளியை நிரப்பத்தான் இப்போது உன் ஆன்மா உன்னை அழைக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கும் விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நான் இதுவரை எதையெல்லாம் தாங்கி வந்தேன் என்று நீ ஒருபோதும் கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை. அந்த தாங்கும் சக்தி தான் உன் உண்மையான செல்வம். என் தங்கமே, நீ உன்னை யாரோ ஒருவராக மாற்ற முயற்சித்து கொண்டே இருந்தால் உன் உடல், மனம், ஆன்மா மூன்றும் சோர்ந்து போகும். நீ யாரோ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீ நீயாக இருப்பதே போதும். அந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே உள்ளே அமைதி பிறக்கும். என் தங்கமே, நீ எப்போதாவது காரணமே இல்லாமல் ஒரு பழைய நினைவு மனதில் வந்துவிடுகிறதா? ஒரு முகம், ஒரு வார்த்தை, ஒரு தருணம். அது உன்னை வலிக்கச் செய்யலாம். ஆனால் அது தண்டனை அல்ல. அது இன்னும் குணமாகாத ஒரு இடம் இருப்பதை காட்டும் சுட்டி. என் தங்கமே, அந்த நினைவுகளை நீ தள்ளி வைக்க முயற்சிக்காதே. அவற்றோடு சண்டை போடாதே. அவற்றை அமைதியாக பார்த்துக்கொள். ஆம், இது நடந்தது. ஆம், அது வலித்தது என்று ஒப்புக்கொள். அந்த ஒப்புக்கொள்ளல் தான் குணமடைய ஆரம்பிக்கும் இடம். என் தங்கமே, உன் மனம் சுமந்து கொண்டிருக்கும் சுமைகளில் சில உன்னுடையவை அல்ல. பிறரின் எதிர்பார்ப்புகள், சமூகத்தின் அளவுகோல்கள், குடும்பத்தின் அழுத்தங்கள், அவை எல்லாம் உன் மேல் சுமத்தப்பட்டவை. அவற்றை எல்லாம் நீ சுமக்க வேண்டிய கடமை இல்லை. என் தங்கமே, நீ ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன மாற்றம் போதும். இன்று உன்னை குறை சொல்லாமல் இருப்பது. இன்று உன் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பது. இன்று உன் மனசுக்கு ஒரு மென்மையான வார்த்தை சொல்லுவது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நாட்கள் வெறுமையாக தோன்றலாம். எந்த அர்த்தமும் இல்லாதது போல. ஆனால் அந்த வெறுமை தான் புதிய அர்த்தம் உருவாகும் இடம். நிரம்பிய பாத்திரத்தில் எதையும் ஊற்ற முடியாது. காலியான பாத்திரம் தான் நிரம்பும். என் தங்கமே, நீ உன் சுவாசத்தை கவனித்தாயா? அது எவ்வளவு நம்பிக்கையுடன் தொடர்ந்து நடக்கிறது. நீ கவலைப்பட்டாலும், நீ பயந்தாலும் அது உன்னை விட்டுவிடவில்லை. அது தான் வாழ்க்கையின் பாடம். எல்லாவற்றையும் விட்டுவிடாதே. என் தங்கமே, நீ சில நேரங்களில் என்னால் இனி முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அதே நாளில் நீ மீண்டும் எழுந்து உன் வேலையை செய்கிறாய். அது தான் உண்மையான வலிமை. சத்தமில்லாத வலிமை. என் தங்கமே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் இருந்து விளக்கம் கேட்டு சோர்ந்து போகாதே. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது. உன் உண்மையை உணர வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இல்லை.
என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்திருக்கலாம். சிலர் தூரம் போயிருக்கலாம். அது உன் தோல்வி அல்ல. அது உன் வளர்ச்சியின் ஒரு கட்டம். எல்லோரும் எல்லா பயணங்களிலும் கூட வர முடியாது. என் தங்கமே, நீ கவனிக்க ஆரம்பித்தால் உன் உடலும் உன்னோடு சேர்ந்து நிம்மதியாகும். நீ உன்னை புறக்கணித்தால் தான் உடல் குரல் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த குரல் உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை பாதுகாக்க வருகிறதே. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. ஆனால் அது உன்னை உடைக்க முடியவில்லை. இன்னும் நீ இங்கே இருக்கிறாய், உணர்கிறாய், தேடுகிறாய். அதுவே வெற்றி. என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. நீ நினைப்பதை விட நீ இன்னும் அதிகம் தாங்கக் கூடியவன். இன்னும் அதிகம் நேசிக்க கூடியவன். இன்னும் அதிகம் அமைதியை அனுபவிக்க கூடியவன். என் தங்கமே, நாளை நீ எப்படி இருப்பாய் என்று இப்போது தீர்மானிக்க வேண்டாம். இப்போது இந்த நிமிடத்தில் நீ சற்று லேசாக இருந்தால் போதும். அந்த லேசுத்தன்மை தான் அடுத்த அடியை எடுக்க உதவும். என் தங்கமே, நீ உன் இதயத்தை முழுவதும் மூடிவிடாதே. சில காயங்கள் இருந்தாலும் அது இன்னும் துடிக்கிறது. துடிக்கும் இதயம் தான் இன்னும் வாழ விரும்புகிறது என்பதற்கான சான்று. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் பல கேள்விகளோடு இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் உடனே கிடைக்காது. சில பதில்கள் நேரமாகவே இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் நீ உன்னோடு நட்பாக இரு. என் தங்கமே, இப்போது நீ உன் மனதில் ஒரு மென்மையான ஒளியை கற்பனை செய்து பார். அது பெரிதாக இருக்க வேண்டாம். ஒரு சிறிய தீபம் போதும். அந்த தீபம் அணையாமல் இருப்பதே போதும். அதுவே உன் வழியை காட்டும். என் தங்கமே, நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் உள்ளே இன்னும் ஒரு நான் முயற்சி செய்கிறேன் என்ற குரல் இருக்கிறது. அந்த குரலை நீ மதித்தால் அது உன்னை வழிநடத்தும். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் இங்கே முடிந்தாலும் உன் பயணம் தொடர்கிறது. நீ மெதுவாக முன்னேறுகிறாய். சில நாட்கள் நின்று விடுவாய். சில நாட்கள் பின்னே போவாய். ஆனால் நீ விட்டு விடவில்லை. அதுவே போதும். என் தங்கமே, நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்பதே முக்கியமல்ல. நீ எப்படி உணர்கிறாய் என்பதே முக்கியம். வாழ்க்கை எத்தனை முறை உன்னை வேகமாக ஓட வைத்தாலும் உன் உள்ளம் இப்போது மெதுவாக நடக்க விரும்புகிறது. அந்த மெதுவான நடை தான் உண்மையான சுகம். அதில் தான் உன் சுவாசம் உன்னோடு இசைந்து ஓடுகிறது. என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பாய். ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு எண்ணம் வந்து நிற்கும். அந்த ஓட்டம் உன்னை சோர்வடைய செய்யும். ஆனால் நினைவில் வை, எண்ணங்கள் வருவது உன் தவறு அல்ல. அவற்றை பிடித்து கொண்டு ஓடுவதுதான் சோர்வு. அவற்றை பார்த்துவிட்டு விடுவதே விடுதலை. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எதையோ இழந்திருக்கலாம். ஒரு உறவு, ஒரு கனவு, ஒரு நம்பிக்கை. அந்த இழப்பு உன்னை வெறுமையாக்கவில்லை. அது உன்னை ஆழமாக்கியுள்ளது. ஆழமான மனம் தான் உண்மையை நிதானமாக பார்க்கும். மேற்பரப்பில் இருக்கும் மனம் தான் சின்ன சின்ன விஷயங்களில் உடைந்து போகும். என் தங்கமே, நீ கேள்வி கேட்கும் தருணங்கள் வரும். நான் சரியா? நான் போதுமா? என்று. அந்த கேள்விகள் தோன்றுவது உன் பலவீனம் அல்ல. அது உன் விழிப்புணர்வு. கேள்வி இல்லாத இடத்தில் வளர்ச்சி இல்லை. என் தங்கமே, நீ உன் வாழ்நாளில் பல முகமூடிகளை அணிந்திருக்கிறாய். மகிழ்ச்சியாக இருப்பது போல, வலிமையாக இருப்பது போல, கவலை இல்லாதது போல. அந்த முகமூடிகள் உன்னை காப்பாற்ற சில காலம் உதவியிருக்கலாம். ஆனால் இப்போது அவற்றை மெதுவாக கழற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. உண்மை முகத்தோடு சுவாசிப்பதே அமைதி. என் தங்கமே, நீ உன் உடலோடு சண்டை போடாதே. அது உனக்கு எதிரி அல்ல. அது நீ அனுபவிக்காத உணர்வுகளை உனக்கு நினைவூட்டும் நண்பன். தலைவலி, நெஞ்சின் கனத்த தன்மை, உடல் சோர்வு இவை எல்லாம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை கவனிக்க அழைக்கும் மணிக்கூண்டுகள். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை எப்போதும் பின்னர் என்று தள்ளி போட்டிருக்கலாம். பின்னர் சந்தோஷம், பின்னர் ஓய்வு, பின்னர் சிரிப்பு. ஆனால் வாழ்க்கை இப்போது என்ற தருணத்தில் தான் நடக்கிறது. இப்போது சிரிக்க முடிந்தால் அது பெரிய செல்வம். என் தங்கமே, நீ ஒருவருக்காக உன்னை மாற்றிக் கொண்டாயா? அவர்களுக்கு பிடிக்க உன் இயல்பை ஒதுக்கியாயா? அப்படியானால் அந்த களைப்பு இயல்பானது. நீ மீண்டும் உன் இயல்பை அழைத்து வர வேண்டும். அது தான் உனக்கு வீடு. என் தங்கமே, உன் மனதில் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலிக்கலாம். பழைய குற்றச்சாட்டுகள், பழைய அவமானங்கள். அவை இப்போது நடந்தவை அல்ல. ஆனால் மனம் அவற்றை இன்றையதாக மாற்றிவிடும். நீ அவற்றுக்கு இப்போது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அவற்றை கடந்துவிட்டாய் என்று அமைதியாகச் சொல். என் தங்கமே, நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு கூட நீ உன்னை குற்றவாளியாக உணர்ந்திருக்கலாம். அது உன் அதிகமான பொறுப்பு உணர்வு. ஆனால் எல்லாவற்றையும் சரிசெய்ய வேண்டியவன் நீ அல்ல. நீ உன்னை காப்பாற்ற வேண்டியவன். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான இடத்தை உருவாக்கிக்கொள். அங்கே குற்றச்சாட்டு இல்லை, அவசரம் இல்லை, ஒப்பீடு இல்லை. அந்த இடத்தில் நீ சோர்ந்தால் சாயலாம், அழுதால் அழலாம், அமைதியாக இருந்தால் இருக்கலாம். அந்த இடமே உன் சக்தி. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை தள்ளினாலும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அந்த எழுதல் தான் உன் உண்மையான அடையாளம். விழாதவன் வீரன் அல்ல, விழுந்து எழுபவன் தான். என் தங்கமே, நீ உன் நாளில் ஒரு நிமிடம் வானத்தை பார்த்தால் போதும். மேகங்கள் உனக்கு ஒரு பாடம் சொல்லும். அவை எதையும் பிடித்து கொள்ளாது, வந்தது போல போய்விடும். உன் கவலைகளும் அப்படித்தான். என் தங்கமே, நீ உன் மனதில் சேமித்து வைத்திருக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை மறக்காதே. ஒரு தேநீர் சுவை, ஒரு பாடல், ஒரு சிரிப்பு. அவைதான் கடின நாட்களில் உன்னை உயிரோடு வைத்திருக்கும். என் தங்கமே, நீ உன்னை மற்றவர்களின் பார்வையில் இருந்து பார்க்காதே. உன் பார்வையில் இருந்து உன்னை பார்த்தால் போதும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நீயே அறிவாய். என் தங்கமே, நீ உன் பயங்களை ஒளித்து வைக்க முயற்சிக்காதே. அவற்றை வெளிச்சத்தில் வைத்தால் அவை சுருங்கும். இருட்டில் தான் அவை பெரிதாகும். உன் பயங்களை நீயே பார்த்து சிரிக்க கற்றுக்கொண்டால் அவை உன்னை ஆள முடியாது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் அவை உன்னை வரையறுக்காது. அவை உன்னை கற்றுத் தந்த பாடங்கள். பாடங்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. என் தங்கமே, நீ உன் உள்ளே ஒரு மென்மையான குரலை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த குரல் உன்னை எங்கும் இழுக்காது. அது உன்னை வீட்டுக்குள் அழைத்துச் செல்லும். அந்த வீடு தான் உன் அமைதி. என் தங்கமே, நீ இப்போது எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் உள்ளே இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை நீ அணைக்க வேண்டாம். அது பெரிய தீயாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அணையாமல் இருந்தால் போதும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற அவசரத்தை இப்போது விட்டுவிடு. உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் போதும். புரிதலே சிகிச்சை. என் தங்கமே, இந்த பாதை நீண்டதாக தோன்றலாம். சில இடங்களில் தனிமையாக இருக்கும். ஆனால் நீ தனியாக இல்லை. நீ உன்னோடு இருக்கிறாய். அது தான் மிக பெரிய துணை. என் தங்கமே, இப்போது நீ உன் இதயத்துக்கு ஒரு மென்மையான வாக்குறுதி கொடு. நான் உன்னை விட்டு போகவில்லை என்று. அந்த வாக்குறுதி தான் உன்னை நாளை வரை கொண்டு செல்லும். என் தங்கமே, இந்த நிமிடத்தில் நீ உயிரோடு இருக்கிறாய். உணர்கிறாய், தேடுகிறாய். அதுவே போதும். அதுவே எல்லாம். என் தங்கமே, இப்போது நீ வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளே மெதுவாக இறங்குகிறது. அது உடனே புரிய வேண்டியதில்லை. விதை மண்ணில் விழும் போது அதற்கு வெளிச்சம் தெரியாது. ஆனால் அது தன் வேலையை தொடங்கிவிடுகிறது. அதுபோல இந்த வார்த்தைகளும் உன் உள்ளே தங்கள் வேலையை செய்கின்றன. என் தங்கமே, நீ பல நேரங்களில் எனக்கு ஏன் இப்படி என்று கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி கோபத்தில் இருந்து வந்தது அல்ல. அது சோர்வில் இருந்து வந்தது. சோர்வான மனம் தான் உண்மையை கேள்வி கேட்கும். அலட்சியமான மனம் எதையும் கேட்காது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில முடிவுகளை பயத்தோடு எடுத்திருக்கலாம். சிலவற்றை பயத்தாலேயே எடுக்காமல் விட்டிருக்கலாம். அதற்காக உன்னை குற்றவாளியாக்காதே. அந்த நேரத்தில் உன்னால் முடிந்தது அதுதான். இப்போது உன் பார்வை மாறியிருக்கிறது. அதுவே வளர்ச்சி. என் தங்கமே, நீ உன் மனதில் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கே தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு வார்த்தையாக, ஒரு நினைவாக, ஒரு உறவாக இருக்கலாம். அதை கீழே வைக்க உனக்கு அனுமதி கொடு. எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியவன் நீ அல்ல. என் தங்கமே, சில நேரங்களில் உனக்கு எல்லாம் நின்று போனது போல தோன்றும். முன்னே செல்ல முடியாதது போல, பின்னே போக மனமில்லாதது போல. அந்த இடைநிலை தான் மிக முக்கியமான இடம். அங்கே தான் பழையது உதிர்ந்து புதியது உருவாகும். என் தங்கமே, நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு திறன். எப்போதும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. சில மௌனங்கள் உன்னை காப்பாற்றும். என் தங்கமே, நீ உன் உணர்வுகளை அடக்க அடக்க தான் அவை வலுவாகி விட்டன. வெளியே சொல்லப்படாத வார்த்தைகள் உள்ளே கத்தத் தொடங்கும். இப்போது நீ அவற்றை மெதுவாக கேட்க ஆரம்பித்திருக்கிறாய்.
அதுவே குணமடைதலின் தொடக்கம். என் தங்கமே, நீ உன் உடலை ஒரு பாரம் போல நினைக்காதே. அது உன் வாழ்க்கையின் முதல் வீடு. அந்த வீட்டை நீ கவனிக்க ஆரம்பித்தால் அது உனக்கு பாதுகாப்பாக மாறும். நீ அதை புறக்கணித்தால் தான் அது உன்னை தொந்தரவு செய்யும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் யாரிடமும் இல்லாமல் தனியாக இருக்க விரும்புவாய். அது உலகத்தை வெறுப்பதால் அல்ல, உன்னை நீ சந்திக்க வேண்டும் என்பதால்தான். அந்த சந்திப்புகள் சில நேரம் கண்ணீரோடு வரும். பயப்படாதே, அந்த கண்ணீர் சுத்தம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தாலும் சில விஷயங்கள் தவறாக தான் நடக்கும். அது உன் தகுதியை குறைக்காது. வாழ்க்கை எப்போதும் நியாயமாக நடக்காது, ஆனால் அது எப்போதும் கற்றுத்தரும். என் தங்கமே, நீ உன்னை வலிமையானவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்து சோர்ந்து போயிருக்கலாம். உண்மையான வலிமை நிரூபிக்க வேண்டியதில்லை, அது அமைதியாக இருக்கும். நீ இன்று அமைதியாக இருந்தால் அது வலிமையின் அறிகுறி. என் தங்கமே, நீ உன் மனதில் உருவாக்கிய எதிர்பார்ப்புகள் தான் பல நேரங்களில் உன்னை காயப்படுத்தியிருக்கின்றன. எதிர்பார்ப்பு என்பது தவறு அல்ல, ஆனால் அதில் உன்னை முழுவதும் கட்டிவைத்து கொள்ளாதே. வாழ்க்கைக்கு தன் ஓட்டம் இருக்கிறது. என் தங்கமே, நீ உன் உள்ளே ஒரு இடத்தை பாதுகாத்துக் கொள். அந்த இடத்தில் யாருக்கும் அனுமதி தேவையில்லை. அங்கே நீ உண்மையாக இருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இடம் தான் உன் அடைக்கலம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சிலரை மன்னிக்க முடியாமல் தவித்திருக்கலாம். மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, அது உனக்காக. மன்னித்தால் மறக்க வேண்டும் என்பதில்லை, சுமையை கீழே வைப்பதே மன்னிப்பு. என் தங்கமே, நீ உன் நாளில் ஒருமுறை உன்னை நீ பாராட்டிக்கொள். பெரிய விஷயங்களுக்கு இல்லை, இன்று எழுந்ததற்காக, இன்று தாங்கியதற்காக, இன்று இன்னும் இங்கே இருப்பதற்காக. அந்த பாராட்டு உன் மனதை மென்மையாக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். அது சரி. மூடுபனி இருக்கும் போது மெதுவாக நடக்க வேண்டும், ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்கமே, நீ உன் இதயத்தை முழுவதும் கல்லாக்காதே. சில காயங்கள் இருந்தாலும் அது இன்னும் உணர்கிறது. உணர்வு இருக்கும் வரை வாழ்க்கை இருக்கிறது. என் தங்கமே, நீ இன்று செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன்னை நீ கடுமையாக பேசாதே. உன் மனதில் உன் குரல் ஒரு நண்பன் போல இருக்கட்டும், எதிரி போல அல்ல. என் தங்கமே, நாளை எப்படி இருக்கும் என்று இப்போது தீர்மானிக்க வேண்டாம். நாளை தன் பதில்களோடு வரும். இப்போது இந்த நிமிடத்தில் நீ சுவாசிக்கிறாய், அதுவே போதும். என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை படித்து முடித்த பிறகு கூட உன் உள்ளே ஒரு மெல்லிய அமைதி இருந்தால் அதுதான் உண்மை. அந்த அமைதியை நீ மதித்தால் அது உன்னோடு வளர்ந்து வரும். என் தங்கமே, நீ வழி தொலைந்து போகவில்லை. நீ உன் வழியை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாய். மெதுவாக, உண்மையாக. அதுவே வாழ்க்கை.